தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/8/2016 சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 12:50 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை இனம் கண்டுபிடித்து நாம் அதை வளர்ச்சியடைய செய்ய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளை 10வது வரை நல்லா படிச்சிச்சு, இப்போ இந்த +2 எழுதியில் கொஞ்சம் மதிப்பெண் குறைச்சலாக வாங்குது, மறதி அதிகரிக்குது, இது எந்த குரூப்பில் சேர்த்து விட்டால் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பெற்றோர் கட்டாயத்துக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற பொழுது அவைகள் வெற்றி பெறாது. என்ஜினியர் படிக்க வேண்டிய பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வச்சோம் அப்படின்னா அதில் வெற்றி பெற முடியாது. மருத்துவத்துறையிலே ஒருவர் படிப்பதாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை மாற்றி என்ஜினியருக்கு படிக்க வச்சோம் அப்படின்னா அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆகினாலே அவரவர் ஜாதகத்திலே செயல் ஸ்தானம் பார்த்து, படிப்பு ஸ்தானம் பார்த்து, தொழில் ஸ்தானம் பார்த்து எதிலே திறமை இருக்கும், எதிலே இந்த குழந்தையை சேர்த்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுக்கணும். ஆகையினாலே தான் இந்த ஜாதகத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் இந்த ரிசல்ட் வந்த உடனே பார்த்தால் வித்யார்த்தி ஹோமம்னு வைப்பாங்க. அதில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எதை டிசைட் பண்ணி எதில் சேர்றதுன்னு ஒன்றும் புரியலை, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் நேரிலும் சந்தித்து என்னிடம் கேட்பார்கள், தொலைபேசியிலும் கேட்பார்கள். இதே போல் பலருக்கும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் அந்த குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாத காரணம். அவர்களிடம் இருக்கிற திறமை ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதாவது ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வான் குருவி வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்ய அரிதாம், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாம், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியம் எளிதான். இப்போ தூக்கணாங்குருவி கூடு கட்டுது, நம்மளால் கட்ட முடியுமா? பிறர் கட்ட முடியாத கூட்டை அந்த தூக்கணாங்குருவி கட்டுறதுனால குருவி மிகச்சிறிய உருவத்தில் உள்ளது. ஆனால் அதனிடம் இருக்கிற அந்த கலை நுணுக்கம் நமக்கு கிடையாது. அதே போல் கரையான் ஒரு பெரிய புற்று கட்டுகிறது, நாம் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. கரையானிடம் அந்த திறமை இருக்கிறது. சிலந்தி அழகாக வலை பின்னுகிறது, அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அந்த டிசைனை இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போடுறோம், கைனால் வரைகிறோம், ஆனால் அந்த சிலந்தி கட்டுகிறது. ஆக எல்லோரிடமும் எல்லா ஜீவராசியிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டறிந்து அந்த திறமையின் வாயிலாக அவர்கள் முன்னேற வழிவகுப்பது தான் இந்த ஜாதகம். ஒரு பிள்ளை தொட்டிலே தாலாட்டுகின்ற பொழுது, தொட்டிலில் படுத்திருக்கு, தாய் தாலாட்டு பாடுகின்ற பொழுது காலை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்திலே நடனக்கலையிலே வல்லவராக அது விளங்குமா. இப்படி அந்த சின்ன குழந்தையிலேயே அதனுடைய விளையாட்டுத்தனத்திலேயே எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லி வைத்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிலே திறமை பெற்றவர்கள், உங்களுடைய திறமை பழிச்சிட உங்களுடைய ஜாதகம் எப்படி இடம் தருகின்றது, எதிலே இந்த குழந்தையை நாம் எதிர்காலத்திலே சேர்த்து விட்டால் நல்ல நிலைக்கு வரும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். 10லே சனி இருந்தால் அல்லது கல்வி ஸ்தானத்தை சனி பார்த்தால் பொறியியல் துறையிலே அவர்கள் வல்லுநராக வர முடியும். குரு பார்த்தால் கணக்கு துறையில் ஆடிட்டிங் லைனிலே வர முடியும். செவ்வாய் பலம் பெற்றிருந்து கல்வித்துறையிலே சாதனை நிகழ்த்துபவர்களாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறையிலே கொடிகட்டி பறப்பார்கள். ஒருவருக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருந்தால் அவர்கள் கைராசிமிக்க டாக்டராக விளங்கலாம். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். படிக்கின்ற குழந்தைகளை எதிர்காலத்தில் எந்த படிப்பிலே விடலாம், எந்த படிப்பிலே சேர்த்தால் அவர்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமையும், அதன் மூலமாக அவர்கள் புகழ்கொடி நாட்ட இயலும் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் குழந்தையும் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆபரண சேர்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்ளும் நாள். ஆலய வழிபாட்டிலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைக்கு விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் கவனம் செல்லும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் சனி, சுப விரயங்கள் அதிகரிக்கும். 5லே சூரியன் புதனோடு இருப்பதால் மாமன் மைத்துனவெளியிலும் செலவு உண்டு. குழந்தைகளாலும் விரயங்கள் ஏற்படலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்களில் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். சுக்கிரபலம் இன்றைக்கு குறைவாகவே இருக்கிறது.
ராசிநாதன் நீச்சம் பெற்று விட்டார். எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு. அதே நேரத்தில் 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் பொருளாதார நிலை உயரும். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. நண்பர்களை நம்பி செயல்பட்ட காரியங்கள் நல்ல விதமாகவே முடியும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தனவரவு தாராளமாக வந்து சேருவதனாலே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, விரயங்கள் அதிகரிக்கும் நாள். ராசிநாதன் விரயஸ்தானத்தில், தனஸ்தானத்திலே சூரியன் பலம் பெறுகிறார். எனவே வரவும் திருப்திகரமாக இருக்கும். வரவு வந்தாலும் வந்த மறு வினாடியே செலவாகிவிடும். எனவே முக்கிய கடமைகளை உடனடியாக செய்வது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடை அகலும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குதூகலம் கூடுகின்ற நாள். குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சிகள், கலைக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்கள், அதிகார பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வாகன யோகம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து உங்கள் தொழிலை வளப்படுத்தி கொடுப்பார்கள். அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். துலாம் ராசி நேயர்களே, இடமாற்றம், ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். இடையூறு சக்திகள் எல்லாம் அதிகரித்தாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். வீடு வாங்கும் முயற்சி அல்லது விற்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். 2லே சனி செவ்வாய். கொடுத்த வாக்கை மட்டும் காப்பாற்ற இயலாது. எனவே யோசித்து வாக்கு கொடுப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கு. இறைவனை பூஜித்தும் வழிபட்டும் செய்ய வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கி இருக்கலாம். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கி ஒரு சிலர் அவதிப்படலாம். சங்கிலி தொடர் போல கடன் சுமை வருகிறது என்ற கவலை இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனி என்பதால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் அல்லல்கள் அனைத்தும் அகன்று ஓடும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 10ல் இருக்கிறார். எனவே செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும். செயல்பாடுகளிலே வெற்றி கிடைக்கும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் உண்டு. பங்குதாரர்கள் வந்து இணைந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அந்நிய தேசத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். அல்லது அந்நிய மாநிலங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பெண் குழந்தைகளின் திருமணம் போன்ற சுப சடங்குகளில் நடத்துவதற்காக ஆயத்தம் செய்வீர்கள். அதற்கான முயற்சிகளில் அவர்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலும் உங்கள் கவனம் செல்லும். வியாபார விரோதங்கள் விலகும். கும்பராசி நேயர்களே, நீங்கள் விருப்பங்கள் நிறைவேற விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நல்ல திருப்பங்கள் உருவாக யோசித்து செயல்பட வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு சிலர் பங்குதாரர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் நின்று கொண்டே செல்கிறதே என்று நினைப்பீர்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். 10ஆம் இடத்திலே செவ்வாயோடு சனி இணைந்திருக்கிறார். செவ்வாய் பேச்சுக்கு பின்னால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்போடு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் வந்து சேரலாம். உழைப்புக்கேற்ற பலன் உண்டு.
வீடு விற்க வாங்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். குறு பார்வை இருப்பதால் தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கும். எதிர்ப்புகளை வெல்லுவது இறை வழிபாடு. எனவே இன்றைக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்கள் அகல சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.